வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பாராளுமன்றத்தில் இன்றைக்கி 4 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் நீட் தேர்வு சம்பந்தமாக தலைமை அமர்வு, அதாவது நீதியரசர் சந்திரசூட் அவர்களின் தலைமையிலான அமர்வு. அவரே சொல்கிறார், நான் தான் விசாரிப்பேன்ட்டு. ஜூலை 8 ஒரு முக்கியமான தீர்ப்பு அளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இன்றைக்கி இந்த பேப்பர் லீக் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் 8ஆம் தேதி என்ன சொல்ல போகிறார், என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறார். ஏற்கனவே குஜராத், அப்புறம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பேப்பர் லீக் அதிகமாக ஏற்படுது. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பிஜேபிக்கு வேண்டியப்பட்டவர். இன்னொன்று, அந்த என்டிஏ அதிகாரிகளை அந்த தலைமையில் இருக்கக்கூடியவரை மாற்றி இஸ்ரோவில் இருக்கக்கூடியவர்களை போட்டது. அதுதான் இப்போ வில்லங்கமாச்சு. ஏன்னா இஸ்ரோவில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட நீங்கள் உங்கள் புகார்களை சொல்லலாம், கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இப்போ நீதிமன்றம் என்ன கேட்கும்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, நீட் படிப்புக்கும் இஸ்ரோ தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? விஞ்ஞான படிப்பு படிக்கிறதுனா அவரை நியமிக்கலாம், இதுக்கு எதுக்கு அவரை போய் நியமிக்கிறீங்க? ஒன்று. இன்னொன்று, இந்த நீட் பிரச்சனை அப்படிங்க வரும்போது முதல்ல நீங்கள் நடக்கலைன்னீங்க, அதுக்கப்புறம் நடந்ததுன்னு தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு இந்த சென்டரில் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் அவர் இது நிறைய பேர் இருந்தாலும் முறைகேடு நடந்திருக்கு. இந்த முறைகேடு எப்படி நடந்தது, எத்தனை ஊரில் நடந்தது, இந்த சென்டரில் எவ்வளோ பேர் எழுதினாங்க, இந்த மறுதேர்வு எழுதினவங்க லிஸ்ட்டு எவ்வளோ பேர், மறுதேர்வில் வராதவங்க எத்தனை பேர், இந்தியா ஃபுல்லாக இந்த நெட்வொர்க் பரவி இருக்கா, ராஜஸ்தானில் ஒரு இடத்துல மட்டும் அவங்க ஒரு சென்டரில் எழுதினவங்க மட்டும் ஒரே மார்க் எடுக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நீட் தேர்வே மறுபடியும் முழுக்க ரத்து பண்ணிவிட்டு நடத்தின நடைமுறை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி, ஏன்னா இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட மாதம் சொல்லிட்டார், இன்னும் தமிழகத்தில் அந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அந்த மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்னும் எதுவும் நடக்கவே இல்லை. அப்போ இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. ஏற்கனவே இது சம்மந்தமாக ராகுல் காந்தியிலேருந்து எல்லோரும் பேசினாலும் இன்றைக்கி நாயுடு, ஏன் நாயுடுன்னு நம்ம சொல்கிறோன்னா, அங்கேருந்து நிறையா மாணவர்கள் டாப் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. பீகாரை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுடைய பார்வை என்ன? எல்லா தலைவர்களும், பெரும்பாலும் பிஜேபி ஆகட்டும், எந்த கட்சி ஆகட்டும், எல்லா தலைவர்களும் இதில் தப்பு நடக்கலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ தப்பு நடந்திருந்ததுன்னா அதற்கு தீர்வு என்ன? ஒன்று. இன்னொன்று, எப்பயுமே ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய உணர்வுகளை உச்சநீதிமன்றம் புரிஞ்சுக்கும். அப்போ பாதிக்கப்பட்ட யாராவது ஒரு மாணவர், பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, மறுபடியும் அதாவது என்னென்னா நிறைய மார்க் எடுத்தவங்க இந்த மாதிரி முறைகேடு பண்ணி அவங்க மெடிக்கல் காலேஜுக்கு போயிடுறாங்க, அப்படிங்கும்போது இதை நீங்கள் மறுபடியும் எனக்கு இன்னொரு தேர்வு வைக்கணும்னு யாராவது முறையிட்டால் அதை உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்ன ஒன்று, டோட்டலாக பார்த்திங்கன்னா நீட் மறுதேர்வு நடக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், எதிர்க்கட்சிகள் வைச்ச கோரிக்கைக்கு வெற்றி. நீட் சம்பந்தமாக நான் ஒரு நாள் அவையை நடத்தி முழுக்க இதற்குன்னே செலவிடுங்கன்னு சொன்னேன், ஓம் பிர்லாட்ட அவங்க கேட்கல அப்படின்ட்டு ராகுல் காந்தி மறுபடியும் நாடாளுமன்றத்தில் பேசுவார். இப்போ உச்சநீதிமன்றமே அதை கையில் எடுத்து பண்ணுது. தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் நிறையா சொல்லியிருக்குது. இந்த எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் முறைகேடு விஷயமாகட்டும், தேர்தல் ஆணையர் நியமனமாகட்டும், நிறைய விஷயம். இன்றைக்கி கூட அகிலேஷ் யாதவ் பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்த ஓட்டிங் மிஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லுது. அப்போ ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும்போது இதை எப்படி மோடி தலைமையிலான அரசு அணுகும்? எல்லாத்துக்கும் ராகுல் மோசம், காங்கிரஸ் மோசம்னு சொல்கிறவங்க இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்குது. அப்போ ஏகப்பட்ட மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க. இப்போ என்ன நிலவரம்? மாணவர்கள் நீட் தேர்வு எழுதின மாணவர்கள் மத்தியில் இந்த தேர்வு மறுபடி வைப்பாங்களா, இல்லை இப்போ இருக்க மதிப்பெண்ணே போதுமா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது, அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் கவுன்சில் போகணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது தலைமை நீதி அரசரே இது எடுத்துக்கிறார். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த எல்லாருடைய கவனமும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது, எப்படி இங்கே அந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சண்டை இருக்கும்போது யாருக்கு ரெட்டலைன்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்கு தீர்ப்புலாம் பெரிய ரகலையாக இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி அது சின்ன பிரச்சனை, லோக்கல் பிரச்சனை. இது அகில இந்திய ரீதியிலான பிரச்சனை. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பாக ராகுல் காந்தி எடுத்த கண்டென்ட் சரி அப்படிங்கிறது புரியுது. எவ்வளோ சீரியஸான விஷயங்கிறதுனால தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரே பண்ணுறாரு. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை அரசர் தான் 370 சட்டப்பிரிவை பற்றி அவங்க அந்த பெஞ்சு தான் விசாரித்தாங்க. அது எல்லாருக்கும் ஒரு பெரிய திருப்தி. இன்றைக்கி சந்திரசூட் அவர்கள் இது எடுக்கிறது. நம்ம என்னென்னா இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு, அவங்க மேலே சந்தேகப்படுறதெல்லாம் தாண்டி
இந்த விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் இவ்வளவு வேகமாக அணுகுங்கிறது சாமானிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா சாதாரண மனுஷனின் கடைசி நம்பிக்கை இன்றைக்கி நீதிமன்றம் தான். அப்போ உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி அணுகும் கேட்டதுக்கு நிறைய வழக்கறிஞர்கள் சொல்லும் போது இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை. பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் ஆண்டாங்க. நீட்டை மாற்றவே முடியாது. இப்போ என்னென்னா நீட்டை வந்து ஆன்லைனில் நடத்துகிறேன்லாம் சொன்னாலும் முதல்ல நடத்துனதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வரும்போது இது பெரிய பிரச்சனையாக வரும். இன்னொன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு உட்பட சில நகரங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் ரைடு நடந்தது. அப்போ பணம் கொடுத்து சேர்ந்த 20-30 பேருடைய அந்த 1.5 வருஷம் அவங்க படிச்சுட்டாங்க, அவங்கள வந்து ரத்து பண்ணாங்க. அப்போ இது பெரிய பூதாகரமாகும். எதிர்க்கட்சிகளுக்கு பேசுகிறதுக்கு நிறையா மேட்டர் இருக்குது. நேற்று ராகுல் காந்தி பேசும்போது எவ்வளோ விஷயம் விவசாயிகள் எவ்வளோத்தையும் எடுத்தார். அப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாகும்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கையை முன் வச்சா நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களெல்லாம் என்ன முடிவெடுப்பார்கள்? தர்மேந்திர பிரதானை கை வச்சாங்கன்னா அது மோடியோட மிகப்பெரிய ஆதரவாளர். ஸ்ட்ரெயிட்டாக மோடியே கை வைக்கிற மாதிரி. அதுக்கு அவங்க ஒத்துக்குவாரா? ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் விபத்து நடக்கும்போது அவர் ராஜினாமா பண்ணல. ஏன்னா அவரெல்லாம் மோடியோட ஆள். அதனால் இன்றைக்கி நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் இருக்கிற எம்பிக்கள் அந்த 2 எம்எல்ஏக்களையும் விலை பேசுகிறதுக்கு இன்றைக்கி பிஜேபி தயாராகிட்டுருக்குங்கிறது மாதிரி செய்தி வரும்போது இது ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சந்திரசூட் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவினால் இன்றைக்கி பிஜேபி கலங்கி போயிருக்குது. இன்னும் பல விஷயங்கள் வரலாம். சிபிஐ வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சிக்கல் வருது? சிபிஐ விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணிடுறீங்க, இது கலந்தாய்வு இருந்தாலும் நடத்திடுறீங்க. நடந்ததுக்கப்புறம் இன்னொரு சென்டர் பிரச்சனை அப்படின்னு சிபிஐ கண்டுபிடிச்சா அந்த சென்டரில் இருக்கவங்க மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தால் அவங்கள ரத்து பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய இடம் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ இது சிக்கல் தீர்ந்த பாடில்லை. இது மோடி அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வரப்போகுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.